بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் இவ்வையகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கிறேன். சலாம் என்னும் கருணையும் ஈடேற்றமும் அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது தோழர்கள், அன்னவர்களை துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின், அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இறை நேசர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை முடியுமான அளவு செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும், எவைகளை எல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்து இருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, அவைகளை முற்றுமுழுதாக விட்டு விலகி வாழும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே கயாமத்துடைய நாளின் ஒரு சில அடையாளங்களை ஞாபகப்படுத்தலாம் என விரும்புகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஃமின்களை பொறுத்தவரையில் நாம் கயாமத்துடைய நாளை நம்பியாக வேண்டும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர். மறுமை நாளை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது. நாம் எல்லோரும் இறந்ததன் பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளையிலே எங்களை எழுப்பாட்டுவான். எழுப்பாட்டி எங்களுடைய செயலேடுகளுக்கு, எங்களுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப எங்களுடைய செயலேடுகளை அல்லாஹ் அந்த கயாமத்துடைய நாளையிலே தருவான். தந்துவிட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்தவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். தீமைகள்
செய்த பாவிகளை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்புவான் என்ற ஈமான் நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த கயாமத்துடைய நாள் எப்பொழுது நிகழும், இந்த மறுமையுடைய நாள் எப்பொழுது நிகழும், எங்களுடைய மரணம் எப்பொழுது நிகழும், இந்த அறிவெல்லாம் அல்லாஹு தாலாவிடத்திலே தான் இருக்கிறது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, அந்த மறுமையுடைய நாளுடைய அறிவு இருக்கிறதே அது அல்லாஹு தாலாவிடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அந்நியவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் கிண்டலாக கேலியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த கயாமத்துடைய நாள் எப்பொழுது வரும், நீங்கள் சொல்லக்கூடிய கயாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்று இழிவாக, கேவலமாக, நக்கலாக, நல்லாணியாக அன்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அவர்கள் அந்த கயாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்று உங்களிடத்திலே கேட்கிறார்களா? குல், நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அது எப்பொழுது நிகழும் என்ற அறிவு அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, என்னுடைய ரப்பிடத்தில் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தஅதீகும் இல்லா பக்ததன், அது திடீர் என்று வரும், அந்த கியாமத்துடைய நாள் திடீர் என்று வரும் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அந்த நாள் கயாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்று உங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்களா? அவர்களிடத்திலே சொல்லுங்கள், ஃபீம அன்த மின் ذிக்ராஹா, அது சொல்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கிறது, அதை பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கின்றது, இலா ரப்பிக முன்தஹாஹா, அதனுடைய அறிவு அது எப்பொழுது நிகழும் என்ற அந்த தெளிவு, அதனுடைய முடிவு அல்லாஹு தஆலாவிடத்திலே இருக்கிறது என்பதனை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அந்த கயாமத் என்பது மிக நெருக்கமாக உள்ளது, அது திடீர் என்று வரும், அது திடீர் என்று வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் யன்துரூன இல்ல ஸஆ, அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அந்த கயாமத்து நாள் எப்பொழுது வரும், எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்களா? அன்தஅதியஹும் பக்ததன், அது திடீர் என்று எதிர்பாரா விதமாக அந்த கயாமத்துடைய நாள் வரும். ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் அவைகள் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கயாமத்துடைய நாள் எப்படி வரும் என்று சொன்னால், இல்லா கலம்ஹில் பஸரி, கண்ணிமை மூடி திறப்பதற்குள் அந்த கயாமத்துடைய நாள் வரும், அந்த மறுமையுடைய நாள் வரும். அவு ஹுவ அக்ரப், அல்லது அதைவிட நெருக்கமாக கயாமத்துடைய நாள் வரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கயாமத்துடைய நாள் எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கயாமத்துடைய நாள் எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் கயாமத்துடைய நாளுக்கு தயாராக இருக்க வேண்டும், எங்களுடைய மௌத்துக்கு தயாரானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் எம்மை எழுப்பாட்டுவான், எம்மை நிறுத்துவான், எங்களை பற்றி கேள்விகள் கேட்பான். நாம் செய்த நன்மைகள் தீமைகளுக்குரிய கூலிகளை என்ற நாளையிலே நாங்கள் அடையக்கூடிய ஒரு நாள் தான் கயாமத்துடைய நாளாக இருக்கிறது. அன்றைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் எழுப்பாட்டுவான், எல்லோரையும் எழுப்பாட்டி அவர்கள் செய்த அந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் ஒரு கடுகு பிரமாண்டமான அளவு இந்த உலகத்திலே நன்மை செய்திருந்தாலும் அதனை நாளை மறுமையுடைய நாளையிலே கண்டு கொள்வார். யார் இந்த உலகத்திலே ஒரு கடுகு பிரமாண்டமான அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலியையும் நாளை மறுமை நாளையிலே கண்டு கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய ஒரு நாளை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கின்றோம். அந்த நாளை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிறையவே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த நாளை பற்றி சஹாபாக்கள் அஞ்சினார்கள். அன்றைய நாளை பற்றி நபிமார்கள் அஞ்சினார்கள். அந்த கயாமத்துடைய நாளை பற்றி அஞ்சினார்கள். ஆனால் இன்று நாம் அதை விட்டு தூரத்திலே இருக்கிறோம். அதை பற்றிய சிந்தனையில் இருந்து நாம் வெகு தூரத்திலே இருக்கின்றோம். அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே தொடாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே எந்த நேரமும் இந்த மௌத்துடைய சிந்தனையும் கயாமத்துடைய சிந்தனையும் தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இப்பொழுது மரணித்தால், இப்பொழுது கயாமத்துடைய நாள் வந்தால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நான் அந்த மறுமைக்காக வேண்டி என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறேன்? நான் அந்த மறுமைக்காக வேண்டி என்ன நல்லறங்களை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு முஃமின் அடிக்கடி தன்னை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். அதற்கு தயாரானவனாகவே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்கள் எல்லோருக்கும் அவருடைய கேள்வி கணக்குரிய நாள், அந்த கியாமத்துடைய நாள் நெருங்கி இருக்கிறது, அவர்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. ஆனால் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிலூன், அந்த மனிதர்களோ அதிலே அலட்சியமாக மூழ்கி இருக்கிறார்கள். அந்த கயாமத்தை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். அந்த கேள்வி கணக்கை பற்றி கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கயாமத்தை எதிர்பார்த்து ஒரு மூமின் வாழ வேண்டும். மௌத்தை எதிர்பார்த்து ஒரு மூமின் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் அது நிகழலாம். கண்ணிமை மூடி திறக்குவதற்குள் கயாமத்துடைய நாள் நிகழலாம். ஆனால் இந்த நாள் எப்பொழுது வரும், எந்த இடத்திலே, எந்த நாளிலே வரும், எந்த ஆண்டிலே வரும் என்ற அறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்கவில்லை. அந்த அறிவு அல்லாஹ் தஆலாவிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்தினால் நெருங்குவதற்கான அடையாளங்களை நிறையவே சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த அடையாளங்கள் நிகழும் பொழுது கயாமம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கயாமம் உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கான அடையாளங்கள் இவைகள் என்று நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கயாமத்துடைய அடையாளங்களே இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அலாமாத்துல் குப்ரா, பெரிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் 10 அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் அது தொடராக நடைபெறும். இந்த சிறிய அடையாளங்களுக்கு பிறகு கயாமம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த 10 அடையாளங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். எப்படி என்று சொன்னால், ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள், அந்த நூலை வெட்டிவிட்டால் அந்த முத்துக்கள் எப்படி தொடராக கீழே விழுந்து விடுமோ, இதே போன்று அந்த 10 அடையாளங்களும் தொடர்ச்சியாக நிகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது போக சிறிய சிறிய அடையாளங்கள் நிறைய சொன்னார்கள். வஅஸ்ராத்து சுக்ரா, அது சிறிய அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சிறிய அடையாளங்களே சில நடந்து முடிந்த அடையாளங்கள் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கின்றன, நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்று இருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇத்து அன வஸாஅத்து கஹாதைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் அனுப்பப்பட்டதும் கியாமத்துடைய நாளும் இவ்வாறு இருக்கிறது என்று அவருடைய 2 விரல்களையும் சேர்த்து சொன்னார்கள். கியாமத்துடைய நாள் இவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அவுஃப் பின் மாலிக்கே, நான் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை சொல்கிறேன், நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள், அதை கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அதிலே முதலாவது அடையாளமாக சொன்னார்கள், மௌத்தி
என்னுடைய மரணம், என்னுடைய மௌத்து, இது கயாமத்துடைய நாளுக்குரிய அடையாளம் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்றைய சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு மரணத்தை, கயாமத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள், கயாமத்து நெருங்கி விட்டது, கயாமத்தை பயந்தார்கள். சஹாபாக்கள் அஞ்சினார்கள், கயாமம் இப்பொழுது வந்துவிடுமோ என்று அஞ்சினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி அடைந்தது. பைத்துல் முகத்தஸை ஆரம்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 16 ஆண்டு அந்த பைத்துல் முகத்தஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சியுடைய காலத்திலே கைப்பற்றுகிறார்கள் முஸ்லிம்கள். இந்த அடையாளத்தை அறிஞர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், இந்த அடையாளம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும். முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள், பிறகு மற்றவருடைய கையிலே செல்லும், பிறகு முஸ்லிம்கள் இந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவார்கள். இது இரண்டாவது அடையாளமாக சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று தான் தாஊன் என்று சொல்லக்கூடிய, தாஊன் அம்பாசி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் இது நிகழ்ந்து விட்டது. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே, அதாவது சிரியாவிலே இந்த நோய் நிகழ்ந்து விட்டது. மிக பெரும் நோய், மிக பெரும் தொற்று நோய். இந்த நோய் எல்லா மக்களையும் பீடித்தது, எல்லா மிருகங்களையும் தீண்டியது. இந்த நோய் எத்தகையது என்று சொன்னால், பயங்கரமான ஒரு தொற்று நோய். மனிதனுடைய நாசி மூக்கில் இருந்து இரத்தம் வடியக்கூடியதாக, காதுகளில் இருந்து இரத்தம் வடியக்கூடியதாக ஒரு பயங்கரமான தொற்று நோயாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே சிரியாவிலே, அதாவது அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரியாவிலே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அவர் முக்கியமான ஒரு நபித்தோழர், முக்கியமான ஒரு ஆலோசகர். அவர் இந்த நோயின் காரணமாக இறந்துவிடக்கூடும் என்று எண்ணி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள். நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள், நீங்கள் அங்கிருந்து திரும்பி வந்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் திருப்பி கடிதம் அனுப்புகிறார்கள். அந்த கடிதம் வந்தவுடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை திறந்து பார்த்து அழுகிறார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. சூழ இருந்த சஹாபாக்கள் நினைத்து விட்டார்கள், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள் போல் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள். கலீஃபாவே, அவர்கள் இறந்து விட்டார்களா? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் மௌத்தாகி விட்டாரா? நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ரசூல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, வல் மௌத் மின்ஹு கரீப், அவர்களுக்கு மரணம் நெருக்கமாக இருக்கிறது. அவர்கள் மரணிக்கவில்லை, மரணம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். கலீஃபாவே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் திரும்பி வராமல் இங்கே நான் ஷஹீதாக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு சில காலங்களுக்கு பிறகு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஆக இந்த தொற்று நோயும் நடைபெற்று முடிந்து விட்டது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்திஃபாலத்துல் மால், அதாவது செல்வம் அதிகரிக்கும், செல்வம் வழிந்தோடும். அந்த அளவு செல்வம் வரும். எதுவரைக்கும் என்று சொன்னால், அந்த செல்வம் எப்படி அதிகரிக்கும் என்று சொன்னால், ஜகாத் கொடுப்பதற்கு மக்கள் இல்லாத அளவு, மக்களை தேட வேண்டிய அளவுக்கு முஃமின்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே செல்வம் அதிகரிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வந்தர்கள் ஜகாத்துடைய, சதகாவுடைய பொருட்களை வைத்து யாருக்கு கொடுப்பது என்று தேடி தெரியக்கூடிய அளவுக்கு செல்வம் பெருக்கும். அது மாத்திரமல்ல, சிலருக்கு கொடுத்தால் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு தேவையில்லை, பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறும், பொருளாதார வளர்ச்சி பெறும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், துஹூருல் ஃபித்னா,
ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வெளியாகும், சமூகத்திலே குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வெளியாகும். அந்த சந்தர்ப்பத்திலே கயாமத்தை எதிர்பாருங்கள். கயாமத் உங்களுக்கு நெருங்க உலகத்திலே ஃபித்னாக்கள் குழப்பங்கள் அனாச்சாரங்கள் அற்றூழியங்கள் அரங்கேறும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஃபித்னாக்கள் மார்க்கத்திற்குள்ளே தீனுக்குள்ளே ஃபித்னாக்கள் ஏற்படும், இஸ்லாத்திற்குள்ளே ஃபித்னாக்கள் ஏற்படும், முஸ்லிம்களுக்குள்ளே ஃபித்னாக்கள் ஏற்படும், முஸ்லிம்களுக்குள்ளே பல பிரிவுகள் உருவாகுவார்கள், அவர்களுக்குள்ளே ஃபித்னாக்கள் ஏற்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னாக்கள் எல்லாம் எப்பொழுது ஆரம்பமாகும் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இந்த ஃபித்னாக்கள் உலகத்திலே தோன்றும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக அந்த காலத்திலே ஃபித்னாக்கள் எப்படி வரும் என்று சொன்னால் ஒரு இருள் சூழ்ந்த இருளை போன்று தொடராக ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி என்று சொன்னால் யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலை பொழுதை முஃமினாக அடைவான், வயும்சி காஃபிரா, மாலை அடையும் பொழுது அவன் காஃபிராக மாறிவிடுவான். அதே போன்று வயும்சி முஃமினன், மாலையிலே முஃமினாக இருப்பான், வயுஸ்பிஹு காஃபிரா, காலை பொழுதை அடையும் பொழுது அவன் காஃபிராக மாறிவிடுவான். இவ்வளவு ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்தால் மறுமையை எதிர்பாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று ஃபித்னாக்கள், இன்று குழப்பங்கள் மார்க்கத்திற்குள்ளே இஸ்லாத்திற்குள்ளே நிறைய பார்க்கிறோம், நிறைய பிளவுகளை பார்க்கிறோம், நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தை அடைந்தால் நீங்கள் மக்களோடு போரிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களோடு நீங்கள் சண்டையிடக்கூடாது, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஈட்டுகளை அம்புகளை உங்களுடைய வாள்களை எல்லாம் சுவர்களிலே அடித்து அதை நொறுக்கி விடுங்கள். நீங்கள் அறியாமல் கூட நீங்கள் யுத்தங்கள் செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று ஃபித்னாக்கள் நிரம்பிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்திலே ஃபித்னாக்கள், அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஃபித்னாக்கள், எங்களுடைய சூழல் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இஸ்லாத்திற்கு கேள்வியாக, இஸ்லாம் தீனுக்கு கேள்வியாக எல்லாம் இன்று ஃபித்னாக்கள் நிரம்பி வழிந்தோடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானோடு வாழ முடியாது, இஹ்லாஸோடு வாழ முடியாது, அமல்களோடு வாழ முடியாது, இபாதத்துகளோடு வாழ முடியாது, ஹலாலாக உழைக்க முடியாது, ஹலாலாக பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. இன்று மிக பெரும் ஒரு ஃபித்னாவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபித்னாவை அடைந்தால், இந்த ஃபித்னாவுக்குரிய காலம் வந்தால் கயாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக சொல்லப்பட்ட நிறைய அடையாளங்கள் இன்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாம் தயாராக வேண்டும், அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும், கயாமத்துடைய வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும். கயாமத்தை சந்திக்க இருக்கக்கூடிய நாம் அந்த கயாமத்துடைய நாளையிலே நாம் எப்படி இருப்போம், எங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் தம்மை தாமே கேள்வி கணக்கு கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அந்த கயாமத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாகவும், மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாகவும், அதற்கான நல்லறங்களை நல்ல அமல்களை செய்து முட்கூட்டியே அனுப்பி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கயாமத்துடைய நாளுடைய அடையாளங்களே மற்றும் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அதாவது ஃபித்னாக்கள் வெளியாகும், அதே போன்று பொய் அதிகரிக்கும், பொய் அதிகமாகும்,
அதே போன்று நாட்கள் எல்லாம் மிக விரைவாக நெருக்கமாக நாட்கள் வரும். அதாவது வருடங்கள் எல்லாம் மாதங்களை போன்று, மாதங்கள் எல்லாம் வாரங்களை போன்று, வாரங்கள் எல்லாம் மணித்தியாலங்களை போன்று, வாரங்கள் எல்லாம் நாட்களை போன்று, நாட்கள் எல்லாம் மணித்தியாலங்களை போன்று, இப்படியாக காலம் நெருங்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய காலத்தை நாம் பார்க்கின்றோம். சென்ற ஜும்மா நடைபெற்றது, இன்று ஜும்மா வந்து விட்டது. இவ்வளவு அவசரமாக ஜும்மா வந்ததா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு காலம் மிக நெருக்கமாக ஆகிவிட்டது. காலம் அவசரமாக உருண்டோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 25ஆம் ஆண்டிலே இருந்தோம், 2025ஆம் ஆண்டிலே இருந்தோம். நாம் எதிர்பாரா விதமாக 26வது ஆண்டை அடைந்து விட்டோம். இவ்வளவு சுருக்கமாக அவசரமாக வருடம் முடிந்து விட்டதா என்று வியப்படையக்கூடிய அளவுக்கு காலம் உருண்டோடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். இதுவும் கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், வயுக்ஸருல் ஹரஜ், ஹரஜ் அதிகமாகும். கையில வமல் ஹரஜ், ஹரஜ் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். கேட்ட சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அல் கத்ல், கொலைகள் அதிகரிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளமும் இன்று நிறையவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று கொலைகளை பார்க்கின்றோம். இன்று கொலைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று இந்த கொலை சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்யக்கூடிய காலம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு காலம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்யக்கூடிய காலம், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை கொலை செய்யக்கூடிய காலம். இப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றாடம் நாம் கேள்விப்படுகின்றோம், எத்தனை கொலைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. ஆனால் கொல்லக்கூடியவனுக்கும் தெரியாது ஏன் கொல்லுகிறேன், கொல்லப்படக்கூடியவனுக்கும் தெரியாது ஏன் கொல்லப்படுகிறேன். சிறு சிறு குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ஆண்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களை, 50-100 ரூபாய்க்காக வேண்டி கொலை செய்யப்படுகிறது. இன்று கொலைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொலைகள் அதிகரித்தால் கயாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக நிறைய அடையாளங்கள் நடைபெற்று முடிந்துவிட்டன, நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாம் அந்த கயாமத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் பொறுப்போக்குத்தனமாக, அலட்சியத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த கயாமத் தொலைவு தூரத்திலே இருக்கிறது என்று நினைக்க கூடாது. மரணம் தொலைவு தூரத்திலே இருக்கிறது என்று நாம் நினைக்க கூடாது. ஒரு மோமினுடைய நினைப்பு அப்படி வரக்கூடாது. ஒரு மோமின் எப்பொழுதும் மரணத்தை எதிர்பார்த்தே வாழ வேண்டும், கயாமத்தை எதிர்பார்த்தே வாழ வேண்டும். அப்பொழுது தான் அவன் மறுவுலக வாழ்க்கைக்காக வேண்டி நல்லறங்களை ஏற்றக்கூடியவனாக, தேடக்கூடியவனாக வாழ்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கயாமத்துடைய நாளையிலே மனிதர்கள் அவலமடைவார்கள், பாவிகள் கஷ்டமடைவார்கள், பாவிகள் துன்பமடைவார்கள். கியாமத்து எப்பொழுது வரும் என்று கேட்டவர்கள் எல்லாம் அந்த மர்மையுடைய நாளையிலே திடுக்கிடுவார்கள், அவர்கள் சஞ்சலம் அடைவார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கல்லா லா வஸர், அன்றைய நாளையிலே அவர்கள் கேட்பார்கள், ஐனல் மஃபர், நாங்கள் எங்கே விரண்டோடுவது, நாங்கள் எங்கே செல்வது என்று. கியாமத்துடைய நாளிலே எழுப்பாட்டப்பட்டவுடனே பாவிகள் எல்லோரும் கேட்பார்கள், ஐனல் மஃபர், கல்லா லா வஸர், இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய நாளிலே எங்கும் ஓட முடியாது, எங்கும் செல்ல முடியாது. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், அன்றைய நாளையிலே ரப்புக்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் எல்லோரும் நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு ஓடி ஒளிய மறைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தகைய ஒரு நாளை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். அத்தகைய ஒரு நாளைக்கு எங்களை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யௌம தذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய வயிற்றிலே யௌம தذهل كل مرضعة, பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை அப்படியே விட்டு விடுவார்கள்.
கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய அந்த பிரசவத்தை அவர்கள் அறியாமலேயே அவர்கள் இறக்கி விடுவார்கள். சுகாரா, மனிதர்களை நபியே நீர் போதையில் இருப்பதாக காண்பீர்கள். மனிதர்கள் எல்லோரும் போதையிலே இருப்பதாக நீர் காண்பீர்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்கள் போதையின் காரணமாக மயக்கத்திலே இருக்க மாட்டார்கள். வலாக்கின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹு தஆலாவுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. அந்த வேதனையின் காரணமாக போதை பிடித்தவர்களை போன்று மயக்கத்திலே மக்களை நபியை நீர் காண்பீர்கள் என்று அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளை எச்சரிக்கின்றான். அத்தகைய ஒரு நாளை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கின்றோம். அத்தகைய நாளையிலே நானும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்களோடு எழுப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்லறங்களோடு நல்லமல்களோடு இபாதத்துகளோடு வாழ வேண்டும். ஆகவே அந்த கியாமத்துடைய நாளை எதிர்பார்த்தவர்களாக அதற்காக வேண்டி எங்களை தயார்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.